ஹாய் ஹலோ வணக்கம். மீண்டுமாக ஒரு புத்தம் புதிய காணொலியினூடாக சந்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற மிகவும் வரலாறு கடந்த பல விடயங்களை கூறுகின்ற ஒரு இடத்துக்கு இன்றைய அதிகாலை வேளையில் நாங்கள் செல்ல இருக்கிறோம். எங்களுடைய பயணத்தில் எங்களுடைய நண்பர் இணைந்திருக்கிறாரு. சரி, ரைட். இப்போ நம்ம பயணம் இப்போ எங்கே போகிறது ஐடியா இருக்கிறோம். நம்ம உடனே புலனர்வைக்கு போய் அதை ஒரு சுற்றி ரைட். இப்போ நாங்கள் இப்போ புலனர்வைக்கு போய் ஒரு சுற்றிட்டு வருவோம் என்று இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே புகழ்பெற்ற இடங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அது என்னென்ன இடங்கள்ன்றதை நான் தொடர்ந்து வீடியோவில் காட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ பயணிக்கிற பஸ் வந்து டிகே ரவல்ஸில் பயணிக்க இருக்கிறோம். அந்த டிகே ரவல்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெஷலான இந்த பஸ்ஸில் இருக்குதுன்றெல்லாம் காட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, பஸ்ஸுக்குள் நடக்கிற சம்பவங்களையும் பற்றி நாங்கள் இதில் இணைக்க இருக்கிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வேறு லெவலில் இருக்க போது இந்த பயணம் பார்ப்போம் வாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பேருந்தில் தான் நம்ம பயணிக்க போகின்றோம். இந்த பேருந்தின் வழியாகத்தான் சென்று எங்களுடைய ஒவ்வொரு வரலாற்றினையும் கற்கப் போகின்றோம். நீங்களும் இந்த வரலாற்றினை தெரிந்து கொள்ள இந்த வீடியோ பகுதியினை முழுமையாக பாருங்கள். அது மட்டுமில்லை, நிறைய சுவாரஸ்யமான இடங்களை நான் இதில் காண்பிக்க காத்திருக்கிறேன். வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். அன்பான நண்பர்களே, எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே பார்க்குறீங்க. நிறைய வீடியோக்களை உங்களுக்காக நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய ஆதரவை தந்து உதவுங்கள் நண்பர்களே. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்களை வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ண காத்திருக்கிறேன். இனி வரும் காலங்களில் தொடர்ந்து நம்ம இப்போ வீடியோ பகுதியினூடாக இணைந்து கொள்வோம். பஸ் டயர் இங்கே பஞ்சர் ஆயிடுது. ஆனால் இங்கே பார்த்தா அவங்களோட விளையாட்டுகளை காட்டுறாங்க. என்னன்றதை பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே துரட்டி கட்டி நடுக்காட்டில் கோவப்படமாயிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பஸ் இப்போ தாறுமாறு தக்காளி சோறுமாயி பஸ் வந்து பஞ்சர் ஆயிடுது. என்ன செய்யற நம்ம வேறொரு பஸ்ஸை புக் பண்ணி தான் போகணும் போல இருக்கு. நடந்து போகுமா யாத்திரையா? யாத்திரை நடந்து பார்த்தீங்களா, மட்டக்களப்புல இருந்து புலனர் வரைக்கும் யாத்திரை நடக்க போறேன். கடைசியில் அங்கே போக்குள்ள நமக்கு 8 கோடி தான் போய் சேரும். அங்கே வேறு வழியில் எப்படியா நம்ம இந்த ஒரு நாளில் போய் சேர்க்கணும்ன்றா நம்மளோட எப்படியா காசு. ஆமாம் 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 பார்ப்போம் எப்படி போய் சேர்றோம்ட்டு. அது மட்டும் இல்லை, அழகான இடங்களை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கோம். அது என்ன மாதிரி இடங்கள்ன்றதை நாங்கள் உங்களுக்கு காட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, நிறைய சம்பவங்களை செய்கிறதுக்கு இருக்கோம். பார்ப்போம் வாங்க வீடியோ. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அந்த இடத்துக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அந்த இடத்துக்குள்ளே போகிறோண்டா ஒரு கட்டணத்தை நாம் மிக முக்கியமாக செலுத்தியாக வேண்டும். நாங்கள் எவ்வளவு கட்டணம் செலுத்தினோம், அது என்ன மாதிரியான கட்டணம் என்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் பாருங்கள். ஒரு மாதிரியாக என்ட்ரி ஃபீஸை செஞ்சுட்டு நாங்கள் இப்போ குளநரதிக்குள்ளே இருக்கிற அந்த 1000 கால் மண்டபத்தை பார்க்க போய்கொண்டிருக்கோம் பஸ்ஸில். இப்போ அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 பஸ்ஸில் வந்தபடியே நாங்கள் எல்லோரும் 240 ரூபா எடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் ஒரு பஸ்ஸுக்கு வந்து 120 ரூபாண்டு உள்ள என்ட்ரி ஃபீஸ் ஆகிறதுக்கு. சரி, இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் உள்ளே போய்கொண்டிருக்கோம். சரி, இப்போ உள்ளே என்னென்ன இருக்குன்றதை தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. இந்த கட்டணமானது இலங்கையில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இவ்வாறான கட்டணம் அறவிடப்படுவதாகவும், வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு வேறு கட்டணம் அறவிடப்படுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார்கள். சரி, நம்ம ஒரு மாதிரி இப்போ உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த கட்டிடக்கலையை பார்க்க இருக்கிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். என்ன வகையான கட்டடங்கள் இங்கே இருக்கின்றது, எப்படியான கட்டடக்கலைகள் இங்கே இருக்கின்றதுன்ற பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து எல்லோரும் வந்து இப்போ வந்திருக்கோம். இப்போ 1000 கால் மண்டபத்தை பார்க்குறதுக்கு முதலாவது இப்போ வந்து அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே எல்லாம் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ எங்களோட இணைஞ்சிருக்கார் ரோஹிணி அக்கா அவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரைட், ஹாய் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தொடர்ந்து பார்ப்போம். இந்த மண்டபத்தை தான் பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் முதலாவதாக வந்து 34வது அரசு சபை என்ற அந்த பில்டிங்கை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா தெரியும், இதான அந்த பில்டிங்.
அதையும் விட இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து செங்கல் கற்களால் வந்து கட்டப்பட்டிருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கற்களால் வந்து வளர்ச்சியுமே அத்திவாரங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்குள்ளே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அடங்கியிருக்கின்றதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பாப்போம் என்ன மாதிரியான கட்டட கலைகளை கொண்டு அந்த நாட்களில் அந்த கால அரசர்கள் எப்படி இந்த கட்டடக்கலையை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்றதை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த கட்டடக்கலையில் முதலாவதாக சந்தன வட்டக்கல்லை முதலாவதாக பதித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த படிகளில் ஏறும்போது இருமரங்கிலும் வந்து மிக அழகான கலை வெளிப்பாடுகள் வெளிப்படும் வகையில் சிற்பங்களை செதுக்கியிருக்கிறார்கள் என்று தான் கூறிக்கொள்ளலாம். அதுவும் வந்து அந்த சிற்பங்களை வந்து பாறைகளில் மட்டுமே அழகாக செதுக்கியிருக்கிறார்கள். அந்த காலத்தைய கலைஞர்கள் என்று கூட சொல்லலாம். இதனை வழிநடத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்தில் ஆட்சி செய்த அரசர்கள். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கும் இந்த சிற்பமானது ஒரு சிங்கம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். இந்த கட்டிடத்தின் ஆரம்பத்தில் இருக்கின்ற இந்த கட்டட கலையின் ஒரு வெளிப்பாடாக இது அமைகின்றது. அது மட்டுமில்லை, இந்த இடத்தில் இந்த நிற்கின்ற இந்த தூண்கள் ஒவ்வொன்றுமே மிக அழகாக வடிவமைக்கப்பட்டு அதில் வந்து ஒவ்வொரு சிற்பங்களும் கலைகள் அவ்வளவு தெளிவாக வெளிப்படும் வகையிலும் மிக அழகான முறையில் தெளிவாக இந்த கலை வெளிப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது தான் கூறிக்கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து வெளியில் பார்ப்போமானால் இந்த கட்டடத்தை சுற்றிலும் ஒவ்வொரு சிற்பங்களும் மிக அழகாக நுட்பமாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ வந்து நம்ம ஒரு முதலாவது மண்டபத்தை பார்த்தோம். அந்த மண்டபத்தை தொடர்ந்து வந்து இன்னொரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கேன். எனக்கு பின்னால் அந்த மண்டபம் எனக்கு பார்த்தால தெரியும், பார்த்துக்கொள்ளலாம் அந்த மண்டபத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா பல கட்டிடங்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து செங்கலாலேயே சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரியான இடத்துக்குள்ள இப்போ நம்ம போகிறோம் என்றதை பார்க்க இருக்கிறோம். வாங்க பார்ப்போம். ரெண்டாவதாக வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடம் வந்து மிகவும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமாக இருக்கின்றது. இந்த இடம் நான் நினைக்கிறேன் அரசர்கள் வந்து அந்த காலங்களில் வந்து நீராடுவதற்கு பயன்படுத்திய ஒரு இடமாக இருக்கலாம் என்றும், அல்லது வந்து இந்த இடம் வந்து ஒரு பூங்காவனமாக இந்த இடம் இருந்திருக்கலாம் என்றும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மேலதிக தகவல்கள், மேலதிக இந்த வரலாறை பற்றி தெரிந்திருந்தால் அன்பான நண்பர்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். சரி, இப்போ நம்ம அந்த இடத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க கிட்ட போய் பார்ப்போம். சொன்னால் நம்ம ஏரியாவில் வந்து சரியான அனல் அரிக்கி புலனர் வயல் இப்படி ஒரு குளத்தை கண்டோனே இறங்கி குளிக்கணும்னுங்க எனக்கு ஒரு ஆசை. ஆனால் நம்ம ஆட்கள் குளிக்க தான் விட மாட்டேன். அதனால தான் ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. சோப்பும் கொண்டு வரல, டவலும் கொண்டு வரல. ஒரு அழகான குளண்டா. அந்த காலத்தில் இந்த அரசர் மாதிரி எப்படியெல்லாம் குளிச்சிருப்பாங்க. நம்மளை ஒரு ட்ரை பண்ணு பார்த்தா விட்டுறாங்கல்ல. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டுமாக நம்ம இந்த காணொலியின்பாக இணைஞ்சிருக்கிறோம். இந்த கட்டடக்கலையில் மிக முக்கியமாக வந்து அந்த காலத்தில் வந்து பண்டைய காலங்களில் வந்து அரசர்கள் வந்து புலனறுவை ராஜ்யத்தை ஆட்சி செய்த அரசர்கள் வந்து கட்டடக்கலையில் வந்து மிக முக்கியமாக ஒவ்வொரு சிற்பங்களையும் வந்து கருங்கல்லினால் தான் செதுக்கியிருக்கிறாங்க. அந்த சிற்பங்களை பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து மிகவும் நூதனமாக கருங்கல்லில் தான் செதுக்கியிருக்காங்க. இவ்வளவு ஐடியான்னு பாருங்கள், மிகவும் அழகாக செதுக்கியிருக்காங்க. பார்க்கவே கிட்டத்தட்ட 2024 ஆண்டில் நம்ம இருக்கிறோம். இந்த 2024 ஆண்டு மட்டும் இன்னும் அழியாத ஒரு சொத்தாகவே வந்து இந்த புலனறுவ ராஜ்யத்தின் இந்த கட்டடக்கலை என்றுமே மாறாமல் இருக்கின்றதுன்னு நான் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ
இப்பையும் பார்க்க மிகவும் அழகாக மிகவும் நூதனமாக செதுக்கப்பட்ட அன்றைய நாட்களின் ஓர் அற்புதம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அப்படியான ஒரு கட்டடக்கலையை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். இன்னும் பல வகையான கட்டடக்கலையை நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் எப்படிப்பட்ட கட்டடக்கலையை பார்க்க இருக்கிறோம்ன்றதை பார்ப்போம் வாங்க. வணக்கம் அன்பான நண்பர்களே, இப்போ நான் வந்து புலனர்வு ராஜ்ஜியத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு கட்டிடத்தில் புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த கட்டிடத்துக்கு முன்பதாக வந்து சந்திர வட்டக்கல் பதிச்சிருக்காங்க. எல்லா கட்டிடக்கலையிலையும் வந்து முக்கியமாகவே வந்து சந்திர வட்டக்கல்லை செய்து பதிச்சிருக்காங்க. அந்த காலத்தையே ஆட்சி செய்த அரசர்கள். அது மட்டும் இல்லை, இந்த சந்திர வட்டக்கல்லோடு சேர்த்து பல வாரான சிற்பங்கள் வந்து இந்த இரு அரங்கிலும் வந்து எல்லா கட்டடக்கலையிலையுமே வந்து மிகவும் நுட்பமாக செய்திருக்காங்க. அது ஒவ்வொன்றையும் நான் இதுக்கு முன்பதாக இருந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அது மட்டும் இல்லை, இன்னமும் பெருந்தொகையான கட்டடக்கலைகள் இந்த புலனர்வு ராஜ்ஜியத்தில் இந்த அழகான இந்த மிகவும் புராதனமான இந்த ஊர்களில் இருக்கின்றது. அதை நாம் தேடி சென்று பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லை, நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு ஆதரவை தாங்க. தொடர்ந்து வீடியோக்களை பயணிக்கலாம் வாங்க. ஓகே நண்பர்களே, அடுத்ததாக நம்ம ஒரு பிரம்மாண்டமான கட்டடக்கலையை பார்க்க இருக்கின்றோம். அடுத்த வீடியோவில் நான் இதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.